போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நான் 1979 எஸ்எஃப்ஐல சேர்றதுக்கே ஒரு இன்சிடென்ட். என்ன காரணம்னா, நான் கடூரில் போய் சேர்ந்த பிறகு ஒரு மாணவியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே. அதுக்கு எதிராக நான் ஒரு போராட்டத்தை துவக்கிறேன். வாச்சாத்திக்குள்ளெல்லாம் எப்படி போனீங்க இப்படி? ஏன்னா வீரப்பன் காட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை வாச்சாத்தி. வனத்துறையினுடைய அராஜகத்துக்கு ஒரு உச்சபட்ச எடுத்துக்காட்டு இந்த வாச்சாத்தி. வீரப்பனுக்கும் வாச்சாத்தி வன்கொடுமைக்கும் ஒரே இணைப்பு கொடுக்கறது தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் இந்த சந்திரமர கடத்தல் வேலையை ஒரு முழு நேர தொழிலாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே கேபி தோழர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொன்னதும், நீங்கள் பேசும்போது திமுக அரசுக்கு எதிராக விமர்சிக்கிற ஒரு தொனியில் போறீங்க. கருத்துரிமை, பேச்சுரிமை, போராடுகிற உரிமை, சங்கம் சேருகிற உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். ஆளுங்கட்சியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடைபெறுவதில்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விருப்பத்துக்கு தான் இது நடக்கணும். எமர்ஜென்சி கொடுமைகளை ஃபேஸ் பண்ண கட்சி தான் திமுகவும் சிபிஎம்மும். எங்களுடைய தலைவர்கள் ஏராளமான பேர் மிசா கொடுமையில் உள்ளே இருந்திருக்காங்க. அவசர நிலை காலத்தில் ஜெயிலில் நாடு பூரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும்பொழுது இன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி தானே. நாங்கள் பயன்படுத்தின வார்த்தை ஒன்றும் அதீதமானது கிடையாது. உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு விரோதமான அல்லது அவர்கள் கொடுத்த தேர்தல் கால வாக்குறுதி பலவற்றை இன்னும் நிறைவேற்ற இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மீதி இருக்கிறதையும் மொத்தத்தையும் நிறைவேற்றுவாங்களான்னு தெரியல. அமைச்சர்கள் மற்றவங்கலாம் நாங்கள் 95% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இன்னும் சில பேர் 99% நிறைவேற்ற இன்னும் ஒரு வருஷம் என்ன செய்யறது தெரியல என்ற அளவுக்கு பேசிட்டு ஒரு அணி சேர்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது மாதிரியான ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் கிளம்பி சர்ச்சையை தான் கேள்வியா. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரணும் என்பது எங்களை விட அவங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. அதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வணக்கம். நக்கீரன் வாசகர்களுக்காக உழைக்கும் வர்க்கத்திலிருந்து, குறிப்பாக விவசாயிகள் மத்தியிலிருந்து தமிழக அரசியலில் ஒரு முத்திரை பதித்திருக்கக்கூடிய மற்றொரு தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். நக்கீரன் வாசகர்களோடு வாச்சாத்தி சம்பவத்திலிருந்து அவர் தொடர்புடையவர். வாச்சாத்தியில் நடந்த கொடுமைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தவர் திரு சண்முகம். அவரை நாம் இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் சார். மாணவ பருவத்திலேருந்து அரசியலில் இருக்கீங்க. விவசாயிகள் சங்கம், மலைவாழ் மக்கள் சங்கம் அப்படின்னு உங்களுடைய ட்ராவல் ஒரு வைடு ட்ராவலாக இருக்குது. இப்போ நீங்கள் மாநில செயலாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்த சூழலை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஒரு கேரியராக, பர்சனலாக? 1979 நான் எஸ்எஃப்ஐயில் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இந்திய மாணவர் சங்கம், மலைவாழ் மக்கள் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்படின்ற அந்த பணியினுடைய ஒரு தொடர்ச்சி இந்த மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்பது. பணியினுடைய தன்மையில் வேறுபாடுகள் இருக்கலாம். பட் எப்படினாலும் இந்த அரசியல் களத்தில் ஒரு 45 வருஷம் மாநில அளவில், எல்லாமே மாநில அளவில் தான். என்னுடைய 45 ஆண்டு பணி என்பது அதில் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே மாநில அளவிலான பணி தான். ஸோ அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை தான். இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் சவால் நிறைந்தது என்பதிலையும் சந்தேகம் இல்லை. உங்கள் ஊர், நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து நீங்கள் வளர்ந்து வந்தீங்க? எப்படி நீங்கள் இந்த அரசியலுக்குள்ளே வந்தீங்க? சிபிஎம்முடைய 79 என்பது சிபிஎம் உருவான பிறகு. அப்போது அந்த அரசியல் சூழலுக்குள்ளே நீங்கள் ஈர்க்கப்பட்டு வந்தது எப்படி? எனக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா பெருவளநல்லூர்னு ஒரு கிராமம் எங்களுடைய ஊர். அப்பா அம்மா விவசாய தொழிலாளி தான். நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளிகள் எங்களுடைய குடும்ப பின்னணி என்பது. உறவினர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட யாரும் நில உடைமையாளர்கள் யாரும் இல்லை. என்னுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நில உடைமையாளர்கள்னால் இப்போ ரெட்டியார்கள் கையில் தான் ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய நிலம் பூரா அவங்க கையில் தான் இருந்தது. ரெட்டியார்கள் கையில் தான் இருந்தது. இதர சமூகம் எல்லாமே கிட்டத்தட்ட, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் உட்பட சொல்கிறேன் நான், இதர சமுதாயம் எல்லாமே கிட்டத்தட்ட கூலி தொழிலாளிகள். நிலம் முழுக்கமும் ரெட்டியார் சமூகத்துக்கிட்ட தான் எங்கள் ஊரில் இருந்தது. இப்போ அவங்க கையிலேருந்து மாறி போச்சு, அது வேறு விஷயம். அந்த காலகட்டம் சொல்கிறேன். இது நான் 1979 எஸ்எஃப்ஐயில் சேர்றதுக்கே ஒரு இன்சிடென்ட். என்ன காரணம்னா, நான் கடூரில் போய் சேர்ந்த பிறகு காரைக்குடியில் ஒரு மாணவியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர்லேயே. அவங்களும் ஃபஸ்ட் இயர் மாணவி.
அதுக்கு எதிராக நான் ஒரு போராட்டத்தை துவக்கிறேன் கல்லூரியில். ஃபஸ்ட் இயர் மாணவனாக தான், பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தால் கூட நான் பாட்டில் ஒரு அந்த அநியாயத்தை என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஒரு பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணா இப்படி. அவங்க பெற்றோர்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து கதறாங்க, எப்படியாவது பொண்ணை காலேஜில் திரும்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு போராட்டம் துவக்கிற போது துவக்கியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்ட்ரகிள். அப்போ வந்து அங்கே இருக்கிற சிபிஎம் தோழர்களை கான்டாக்ட் பண்ணேன். அதாவது சிபிஎம் எப்படின்னா கான்டாக்ட் எனக்கு இங்கே வந்து தீக்கதிர் செம்மலர் பத்திரிக்கைலாம் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போதே தபால் மூலமாக அது வந்து ஒரே ஒரு கட்சி தோழர் இருந்தாராங்க, அவருக்கு வரும். அதனுடைய முதல் வாசகனாக நான் தான் இருப்பேன். ஆமாம், தபாலில் வரும், இது வாரம் வரும், அது மாதம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு என்பது அதில் ஒரு டச் இருந்ததுன்னு வச்சுங்களேன். தொடர்பு இது அப்படி இல்லை, ஒரு டச் இருந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அங்கே வந்து லோக்கலில் இருக்கிற சிபிஎம் தோழர்களை கான்டாக்ட் பண்ணி அது வந்து இந்த மாதிரி துவைக்காச்சே இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலன்னு போது அவங்க தான் எஸ்எஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்திய மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய தலைவர் மதுரையில் இருக்கார், அவரை நாங்கள் வர சொல்கிறோம், அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொல்லி இது பண்ணாங்க. அதேமாதிரி தோழர் ராமலிங்கம் மாநில தலைவர் அவர் வந்தார். ஸோ இப்படி தான் எஸ்எஃப்ஐயோட எனக்கு வந்து அறிமுகம் என்பது நானாக சுயமாக துவங்கின ஒரு போராட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முட்டு சந்தில் நின்ற மாதிரி நின்ற போது வழிகாட்டுவதற்காக வந்தது. அதுதான் அப்படி தான் நான் எஸ்எஃப்ஐக்குள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 80லேயே நான் வந்து அந்த எஸ்எஃப்ஐனுடைய மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. ராமநாதபுரம்னா முகை மாவட்டம். அதான் இப்போ இருக்கிற ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் 3 சேர்ந்து ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் பாதி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திருச்சின்னு சொன்னீங்க. ஆமாம், படிக்க போனது அங்கே காரைக்குடியில் படிக்க போனதுனால அங்கே வந்து மாவட்ட செயலாளர் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாநில செயலாளர், மாநில தலைவர், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அதனுடைய ட்ராவல். ஸோ இயல்பாக அப்புறம் மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு பிறகுவே நேச்சுரலி சிபிஎம்னுடைய அரசியலுக்குள்ளே நான் ஈர்க்கப்பட்டேன். இப்போது நீங்கள் இந்த வாச்சாத்திக்குள்ளெல்லாம் எப்படி போனீங்க? அது உங்களுடைய அனுபவம் எப்படி? ஏன்னா வீரப்பன் காட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை வாச்சாத்தி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மேலே மிகப்பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுத்த ஒரு சம்பவம் வந்து வாச்சாத்தி. அந்த மலைவாழ் மக்களுடைய கதறல்கள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் டாக்குமெண்டைசேஷன் பண்ணதுக்கப்புறமும் அந்த சிவப்பு கொடியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து கண்ணீரோடு அவங்க நினைவு கூறக்கூடிய அந்த நிச்சயமாக அந்த மக்கள் பட்ட ரணம், அந்த மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ரணம், அந்த மாதிரி அவங்க மண்ணுக்கு போய் மக்கிற வரைக்கும் அது வந்து அவங்களுடைய உணர்வுகள் விட்டு மறையாது. அந்த மாதிரியான ஒரு கொடுமை அது. நான் வந்து 1992 நாங்கள் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம்னு ஒரு புதிய அமைப்பை துவக்கணும் தமிழ்நாட்டில். ஏன்னா மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதர சங்கங்கள் வந்து அதை தீர்க்கறதுக்கான வாய்ப்பில்லை. நான் அதனுடைய சோசியல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்றா இருந்தது மற்ற பிரிவினர்லேருந்து. அதனால் தனியாக ஒரு அமைப்பை துவக்கணும். அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் நான் 92 ஜூன் மாதம் துவங்குற போது பிப்ரவரி 14 நாங்கள் வந்து துவங்கினோம். ஸோ அப்படி தான் அதில் வந்து அதாவது நான் வந்து மலைவாழ் மக்கள் சங்க செயலாளர் ஆகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இல்லை, அந்த சங்கமே புதுசு, அது பெருசாக வரும்னு யாரும் மலையை பற்றியோ மலைவாழ் மக்களை பற்றியோ எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த வன உரிமை சட்டம் சம்மந்தமான நூலில் அதை எழுதியிருப்பேன். காட்டில் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு மற்றவன் எப்படி இப்போ என்கிட்ட கேட்குறானோ அதே மாதிரி தான் அந்த நிலையில் தான் நான் அப்போ இருந்தேன். அப்படி தான் இதை எழுதியிருக்கேன் நான் என்னுடைய முன்னுரையில், அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் இறங்கி மக்கள் மத்தியில் வேலை செஞ்சு அப்போ அங்கே கூடிய பிரச்சனைக்கெலாம் என்ன தீர்வு, அதுக்கான அரசு சட்டங்கள் என்ன இருக்குது, ஆணைகள் என்ன இருக்குது, இந்த முறையெல்லாம் அதுக்கு தேடுதல் மூலமாக தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம். அப்படி தான் அதில் வந்து ஈடுபட்ட பிறகு தான் இருக்கிறதுலேயே மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களாகவும் கொடுமையான அடக்குமுறைக்கும் வனத்துறையினுடைய அடக்குமுறைக்கும் எல்லோருடைய சுரண்டலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு மக்களாகவும் ஆதிவாசி மக்கள் இருந்தாங்கன்றதை நான் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல், எந்த விதமான கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், ரோடு இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல் இப்படி ஒரு மனிதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எவனுமே அதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னது கிடையாது. எவனுமே. இது பூராமே நாங்கள் போன பிறகு தான் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளில் பூரா தலையிடும்போது தான் அதனுடைய ஒரு உச்சபட்ச ஒரு இதுதான் வாச்சாத்தி. அது எப்படி தெரிஞ்சது? வனத்துறையினுடைய அராஜகத்துக்கு ஒரு உச்சபட்ச எடுத்துக்காட்டு இந்த வாச்சாத்தி எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்குறீங்க. இல்லை, வாச்சாத்தி கொடுமை நடந்தது ஜூன் மாதம் 1992 ஜூன் மாதம் 20, 21, 22. நான் போனது 14 ஜூலை 14. இந்த 25 நாட்களில் வெளி உலகத்துக்கு எதுவுமே இது தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை. வெளி உலகத்துக்கு எதுவுமே வெளியே வரல, எந்த பத்திரிகையிலையும் வரல, எதுலேயும் வரல. அப்படி முழுக்க மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு மூடி மறைத்த ஒரு நிகழ்வாக இருந்தது. எங்களுக்கு எப்படி தெரியும்னா சித்தேரி மலையில் வந்து எங்கள் மாநாடு, அதாவது சங்கம் அப்போ தானே துவக்கியிருக்கோம்.
ஒவ்வொரு இடத்துலையும் அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு ஸ்தாபன பணிகளை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி சித்தேரி மலையில் ஒரு மாநாடு நாங்கள் வந்து கூட்டுறோம். அதுக்கு இங்கே வனத்துறையிடமிருந்து தப்பித்து அங்கே வந்து உறவினர் வீட்டில் தங்கியிருந்தால் வாச்சாத்தியை சேர்ந்த 2 பேரும் அந்த மாநாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அதில் போன தலைவர்கள் வந்து வனத்துறையை பற்றி, வனத்துறையினுடைய அடக்குமுறை, வன்முறை இதை பற்றிலாம் கடுமையாக ஏற்று பேசும்போது அவங்க இயல்பாகவே வந்து இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கணிச்சு பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி வாச்சாத்தி கிராமத்தில் இப்படிலாம் நடந்து போச்சு, ஊரே அடித்து நாசம் பண்ணிட்டாங்க, சூறையாட்டாங்க, பெண்களையெல்லாம் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்ற முறையில் அந்த வந்த 2 அது வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கும் வாச்சாத்தி சம்பவத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லப்போனால் அவர் சித்தேரி மலைக்குள்ளே அவர் வரதுக்கு பிரச்சனையே இல்லை, வரவே இல்லை. அவருக்கு அந்த ஏரியாவே கிடையாது. அவருடைய ஏரியா அப் டு பெண்ணாகரம், ஒகேனக்கல் பெண்ணாகரத்தோடு முடிஞ்சு போச்சு. இது தனியாக, இது வந்து இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை, கல்வராயன் மலையினுடைய தொடர்ச்சி இது சித்தேரி என்பது. சித்தேரி மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமாம், அதனால் அவர் இங்கிட்டு வர்றதுக்கான சூழலும் இல்லை, வந்ததும் இல்லை. ரெண்டுக்கும் ஒரே சம்பந்தம் என்னன்னா சந்தன மரம் என்பது மட்டும்தான் 2 பேத்துக்கும் சம்பந்தம். வீரப்பனுக்கும் வாச்சாத்தி வன்கொடுமைக்கும் ஒரே இணைப்பு கொடுக்கறது எதுனா சந்தன மரம் கடத்தல் என்பதை தவிர வேற எதுவும் இல்லை. சந்தன மர கடத்தலுக்காக வந்த வனத்துறையினர் இல்லை. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் உட்பட இந்த சந்தன மர கடத்தல் வேலையை ரொம்ப சுதந்திரமாக ஒரு முழு நேர தொழிலாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மலைவாழ் மக்களை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராவுமே சந்தன மரம் எந்தெந்த மலையில் இருந்ததோ அங்கே பூராவில் இருந்த மலைவாழ் மக்களுக்கு குறைந்த கூலியை கொடுத்து இதை கடத்துகிற வேலையை பிரமுகர்கள் தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி உங்கள் நக்கீரன்லாம் கூட அப்போ வந்திருக்கு. நாமக்கல் மஸ்தான் ஒரு ஆள், அவர் லாரியோடு பிடிச்சி அதெல்லாம் உங்கள் நக்கீரன்லேயே இப்போ பெரிய செய்தியெல்லாம் வந்திருக்கு. நாங்களே நிறைய இடத்துல ரேஞ்சர்களையே பாரஸ்காரனையே நாங்களே கூட பிடிச்சி கொடுத்துருக்கோம், மலைவாழ் மக்களே பிடிச்சி கொடுத்துருக்காங்க சந்தன. ஸோ டிபார்ட்மெண்ட்டு செஞ்சது, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் செய்தார்கள், மக்களை குறைந்த கூலிக்கு சிலரை பயன்படுத்தினார்கள் என்பது தான். ஆனால் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ன்றது மாதிரி பழி பூரா மக்கள் மேலே போட்டு சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க பூரா ஒதுங்கி இதாகிட்டான். ஏன் அந்த மக்களை தாக்கணும்? இல்லை, தாக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தாக்குனது. அதாவது அன்னைக்கு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு காலையில் பெருமாள்னு ஒருத்தர் உழவு ஓடிட்டுருக்காரு, அவர் நிலத்தில் அவர் உழவு ஓடிட்டுருக்காரு. இந்த ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து, அதாவது சித்தேரி மலையிலேருந்து நிறைய கடத்தல் நடைபெறுகிறதுன்னா ஒரு ரகசிய ஒரு டீம் ஒன்று அங்கே வந்து இதுக்கு வருது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே. அந்த டீம் வந்து இது பண்ணும்போது ஆற்றுல வாச்சாத்திக்கு அந்த பக்கம் ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடையில் நிறைய சந்தன மரத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இவர் உழவு ஓடிட்டுருக்காரு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இவர் கேட்குறாங்க, இது யாரா வச்சதுன்னு. ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். உனக்கு தெரியாமல் இப்போ ஒரு நிலத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க அப்படின்னு அடிச்சிடுறாங்க. இப்போ ஊர் பெரியவர் அடிச்சிட்டாங்கன்னா இருந்த 10-20 பேர் போய் ஃபாரஸ்ட்காரனை பூரா அடிக்கிறாங்க. காக்கி சட்டை மே கை வைத்தால் என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் பூராமே. அந்த ஊர் மக்கள் தாக்குறதுல செல்வராஜின்னு ஒரு ஃபாரஸ்டர் ரொம்ப வண்டையெல்லாம் உடஞ்சி ரொம்ப மயக்கமாயிடுறாரு. ஊர் மக்கள் தான் அவர் கட்டில் கொண்டு போய் தூக்கிட்டு வந்து நீராகாரம்லாம் கொடுத்து மாட்டு வண்டியை கட்டி அங்கேருந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மக்களே சேர்க்குறாங்க. அவர் சாட்சியத்திலையும் சொல்லியிருக்கார் பின்னாடி. அந்த மக்கள் வந்து உடனடியாக நீ ஆஸ்பத்திரியில் சேர்க்காம போயிருந்தால் நான் செத்துருப்பேன், என்னை காப்பாற்றுறது ஊர் மக்கள் தான் அப்படின்னு அவர் சாட்சியமே சொல்லியிருக்காரு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்காரங்களை அடிச்சிட்டான்னு இது தப்பிச்சு போனவன் இருக்கான் பாரு, அவன் பூரா அதிகாரிகளுக்கு பூரா நம்ம ஆட்கள் பூரா அடிச்சிட்டாங்க ஊரே திரண்டு அப்படின்னு தகவல் கொடுத்தோன்னே தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம் எல்லாத்துலேருந்து ஃபோர்ஸை திரட்டி அப்படி தான் அன்றைக்கி வந்து அந்த மாலையில். அப்போது டிஜிபி யார்? டிஜிபி அப்போ டிஜிபி யாருன்னு தெரியல, பட் அங்கே எஸ்பி வந்து ராமானுஜம் நம்ம இவர் கடைசியாக டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார். கலெக்டர் வந்து தசரதன் ஐஏஎஸ். அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான், அவங்க எல்லாமே கூடி திட்டமிட்டு இந்த மாதிரி காக்கி சட்டையை அடித்தவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டணும் அப்படின்ற முறையில் தான் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல். 10-20 பேர் போய் தாக்கினா, ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைய விடல, ஒரு ஆம்பளையை விடலை, ஒரு குழந்தைங்களை விடலை, 28 குழந்தைகள் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கண்மூடித்தனமாக வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இதுதான் சம்பவத்துக்கான முகாந்திரமே தான் அவ்வளோ பெரிய வன்முறை நடக்கிறது. அதை நீங்கள் எழுப்பும்போது ஒரு பெரிய இயக்கமாக அது உருவாயிடுச்சு இல்லைங்களா? அது மக்கள் இயக்கமாக மாற்றினது தான் இந்த தீர்ப்பு. இந்த இப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வெறும் சட்ட போராட்டம் மட்டும் இல்லை. வெறும் சட்ட போராட்டம் மட்டும் நடத்தியிருந்தா தீர்ப்பு வேறு விதமாக கூட இருந்திருக்கலாம். அது மாநிலம் தழுவிய மக்கள் இயக்கமாகவும் பெரும்பகுதியான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பாதிக்கப்பட்டது என்றாலும் கூட மாநில அளவில் மக்களை அந்த மக்களுடைய அந்த பாதிப்புக்கு ஆதரவாக திரட்டியது என்பது தொடர்ச்சியாக அது பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக இருந்தது என்பது முக்கியமான காரணம். இல்லை, அந்த அனுபவம் தான் இப்போவுமே வந்து உங்களை மாநில செயலாளராக வந்து உங்களை எதிர்நோக்கக்கூடிய விஷயமும் வந்து அந்த அனுபவங்கள் தான்.
ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு தனித்தனி சம்பவங்களாக பார்க்கப்பட்டு மறக்கப்படுறதை விட அது ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போகக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்கின்றது வந்து உங்களுடைய இளவயதிலேயே 92லேயே நீங்கள் வந்து அதை நிரூபித்து அது ஒரு இயக்கமாக கொண்டு போய் சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து மலை கிராமத்துக்கு நல்ல சிவன் போக முடியுமா? ஆமாம், மலை வச்சாத்துன்றது மலை மேலே இருக்குது. வயதான நல்ல சிவனால் எப்படி அங்கே சென்றிருக்க முடியும்? அதனால் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அப்படி தான் சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்குது. அதாவது கிராமம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அதிகாரிகளை கேட்டிருந்தாவே சொல்லியிருப்பான், கலெக்டரை கேட்டிருந்தா சொல்லியிருப்பான், ரேஞ்சரை கேட்டிருந்தா சொல்லியிருப்பான், தாசில்தாரை கேட்டிருந்தா சொல்லியிருப்பான். இவங்களும் கண்மூடித்தனமானதான் ஒரு பதில். அதாவது அப்படியே ஒட்டுமொத்தமாக மறுக்கிறது என்ற முறையில் தான் அது நடந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நல்ல சிவனே அந்த பிரச்சனையை எழுப்பினார். 92 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை அவர் எழுப்பினார். அதுக்கப்புறம் தான் அது ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாறினதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு உடனடியாக அந்த வழக்கை விசாரிக்கணும்னு அவங்க உத்தரவு போட்டதுக்கு அது ஒரு காரணம். ஸோ இப்படி எங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உயர் நீதிமன்றம், மக்கள் மன்றம் சகலமும் இந்த வாச்சாத்தி மக்களுக்கு ஆதரவாக அதை கொண்டு வந்து நிறுத்தினது முக்கியமான. அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஒரு மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமையை இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நாடாளுமன்றம் வரையும் கொண்டு போயிருக்கீங்க. அதுதான் இப்போ வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வந்து தமிழக மக்கள் மத்தியில் கூட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது நீங்கள் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேபி தோழர் வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொன்னதும், பாலபாரதி அம்மா வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு அவங்களுடைய அந்த பவர்ஃபுல் ஸ்பீச்சு வந்ததும், அதுக்கு பிறகு நீங்கள் பேசும்போது அதே ஆவேசங்கள் திமுக அரசுக்கு எதிராக வந்ததும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அரசை விமர்சிக்கிற ஒரு தொனியில் போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு மீடியாக்களில். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே அவங்களுக்கு மக்களுக்கு விரோதமாக, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எடுத்த எல்லாவற்றையுமே நாங்கள் விமர்சிச்சிருக்கோம். ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே அவங்க இந்த 8 மணி நேர வேலை என்பதை, வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது என்பது ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க சட்டமன்றத்தில். அந்த நிறைவேற்றுகிற நிலையில் நாங்கள் தோழமை கட்சிகள்லாம் இணைச்சி வெளிநடப்பே என்பதே பண்ணோம். ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலத்திலேயே அது ஒரு மாநில அளவில் அதுக்கான போராட்டத்துக்கான திட்டமிடுதல் நடைபெற்ற போது தான் அப்புறம் முதலமைச்சர் அதை வாபஸ் வாங்கினார். அதனால் நாங்கள் வந்து ஏதோ இப்போ தான் புதுசாக விமர்சிக்கிறோம், இப்போ தான் சர்ச்சையாக இருக்கின்ற மாதிரிலாம் கிடையாது. மின்கட்டணத்தை ஏற்றின போது நாங்கள் விமர்சிச்சிருக்கோம், கடுமையான போராட்டத்தை நடத்தியிருக்கோம். சொத்து வரி, மத்திய அரசாங்கம் சொத்து வரியை உயர்த்தினா தான் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு, நகராட்சி நிர்வாகங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிறான், ஆகவே நாங்கள் சொத்து வரியை உயர்த்தினோன்னா அவங்க நியாயப்படுத்தின போது நாங்கள் அதை ஏற்கலை. மத்திய அரசாங்கம் மக்களுக்கு இடையூறாக அல்லது மக்களுக்கு சுமையை ஏற்றக்கூடிய வகையில் ஒரு நிபந்தனையை போடுறான்னா அதையா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? எனக்குரிய பங்கை கொடுன்னு நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக அவன் ஒரு நிபந்தனை போடுறதுக்காக வேணா ஏதோ வேற ஒரு நாட்டிலேருந்து நிபந்தனை போடுற மாதிரி இதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொத்து வரி உயர்வுக்கு எதிராக. அதனால் வந்து எவ்வப்போதெல்லாம் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு மாறான ஒரு நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறதோ எல்லா காலத்திலுமே நாங்கள் வந்து விமர்சிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ எடுத்த முக்கியமான விஷயம் என்பது தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா, தமிழ்நாட்டில் நிலவுகிறதா அப்படின்ற கேள்வி அவர் வந்து எழுப்பினார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய மாநில மாநாடு அங்கே நடக்குது. மாநில மாநாடுன்ற போது ஒரு சின்ன அளவில் பெரிய, ஏன்னா அகில இந்திய மாநாடு வந்து மதுரையில் நடக்க போகுது. அதுக்கு தான் ஒரு பெரிய திரட்டுதல் என்பதை நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் இந்த தடவை நடைபெற இருக்குது. அதனால் இங்கே ஒரு சிறிய அளவிலான ஒரு 7-8 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஊர்வலத்தை நடத்துறது தான் எங்களுடைய திட்டம். அதை எஸ்பி கிட்ட நேரடியாக பார்த்து சொல்லியே இது பண்ணணும். அப்புறம் சில நாட்கள் கழித்து எஸ்பி அழைச்சி பேசி 7-8 பேருனாலும் விழுப்புரம் ஸ்தம்பிச்சு போயிடும், பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, அதனால் ஊர்வலத்தை நீங்கள் தவிர்த்துருங்க, அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நாங்கள் கலந்து பேசி சார் ஊர்வலத்தை தவிர்த்துருவோம், செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப எஸ்பிகிட்ட போய் சொன்னோம். அது ஒரு 1500 பேருக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஏற்றுக்கிட்டால் அது நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை எங்கள்கிட்ட சொன்னார். திடீர்னு பேரணிக்கு முதல் நாள் மாலை செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து முதல் நாள் சாயந்தரம் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, யூனிஃபார்ம் இது பண்ணியாச்சு, ஷூ வாங்கியாச்சு, மார்ச் பாஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாச்சு, வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணியாச்சு அவங்கெல்லாம் வர்றதுக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசி நிமிஷத்தில் காவல்துறை இப்படி அனுமதி மறுத்தா எவ்வளோ பெரிய இந்த ஏற்பாடுகள் பூரா எவ்வளோ பெரிய வீணு, எவ்வளோ நேரத்தை அதுக்கு செலவு பண்ணிருக்கான்.
நாங்கள் சொல்லும்போதே அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தால் அந்த ஏற்பாடு பூரா பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. அதாவது கடைசி நேரத்தில் அனுமதி மறுப்பது, எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு பிறகு. இப்போ வண்டிக்கெலாம் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு பண்ணால் அது பூரா எங்களுக்கு நஷ்டம் தானே, எங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலும். அதனால் காவல்துறை இந்த கடைசி நேரத்தில் அனுமதி மறுப்பது என்பது ரொம்ப ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ அனுமதி பண்ணணும், இன்றைக்கி லெட்டர் கொடுக்கலாம், நாளைக்கு கூட அனுமதி மறுத்துட்டு போ, நாளைக்கே பதில் கொடு. அது என்ன 15 நாள் வாங்கி வச்சுக்கிட்டு முதல் நாள் ராத்திரி கொடுக்கறது, முதல் நாள் 12 மணிக்கு கொடுக்கறது, இது மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டு பேரணிக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1500 பேர் பேரத்துக்கு கூட அனுமதி மறுப்புன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியல. அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அந்த கோபத்திலிருந்து பேசியது தான் தோழர் கே. பாலகிருஷ்ணனுடைய அந்த உரை. அது ஊர்வலத்துக்காக மட்டும் பேசினதில்லை, தொடர்ச்சியாகவே இந்த காலத்தில் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அனுமதி மறுப்பது, மீறி நடத்தினா வழக்கு போடுவது என்பதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. இப்போ நேற்றுக்கு டங்ஸ்டன் எதிர்ப்பு ஊர்வலத்தை மதுரையில் மக்கள் நடத்துகிறாங்க. அது மக்கள் நடத்துறது, எல்லா அமைப்புகளும் அதுக்குள்ளே இருக்காங்க. மேலூர் வட்டார மக்கள் ஒரு 5000 பேர் 10,000 பேர் ஊர்வலம் போகிறாங்க. அவங்க இத்தனைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசாங்கமே தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு. அதுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கை தான் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. அதனால் இந்த மாதிரி அதாவது போராடுகிற உரிமையாக இந்திய அரசியல் சாசன மக்களுக்கு வழங்கியிருக்கு. கருத்துரிமை, பேச்சுரிமை, போராடுகிற உரிமை, சங்கம் சேருகிற உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். ஆளுங்கட்சியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடைபெறுவதில்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு தான் இது நடக்கணும், நம்மளை மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? போராடக்கூடாதுன்னா போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர போராட்டத்தை தடை செய்வதற்கு காவல்துறைக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதிகாரிகள் யாரும் அந்த அரசியல் சாசனத்தெல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு கடுமையான பிரச்சனை. அப்போனா மக்கள் தங்களுடைய குறைகளை, கோரிக்கைகளை அரசுக்கு வெளிப்படுத்துவதற்கு என்ன தான் வழி இருக்கு? வெறும் மனு மட்டும் போட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணுமா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான முக்கியமான காரணம். ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு மனு கொடுக்கறது, எதுவுமே செய்யக்கூடாதுன்றாங்க. இப்படி ஒரு அடக்குமுறையை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் பதிலளிக்கும் போது சொல்கிறார், திமுகவினர் அனுமதி பெறாமல் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாராக இருந்தாலும் உரிய அனுமதி பெற வேண்டும், உரிய இடங்களில் தான் போராட வேண்டும். அதற்கு காவல்துறை அனுமதி இல்லாமல் செய்தால் அவர்கள் மீது வழக்குகள் போடுகிறோம். நாங்கள் ஆளுங்கட்சின்னு கூட பார்க்குறதில்ல, திமுக மேலே வழக்கு போடுறோன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனுமதி கொடுக்க வேண்டியவர்கள் யார்? நாங்கள் முறையாக நாங்கள் ஒன்றும் அனுமதி கேட்காம நாங்கள் பாட்ட போய் ஒரு இடத்துல திடீர்னு போய் மறியல் பண்ணல, திடீர்னு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தலை. நாங்கள் முறையாக விண்ணப்பம் கொடுக்குறோம், உரிய அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறோம், அதுக்காக உரிய கால அவகாசத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசி நேரத்தில் நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. இல்லை, நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கலன்னா வேற என்ன பண்ணுறது? காவல்துறை தலைவர் சென்னையில் தான் இருக்கார். இந்த காவல்துறை தலைவர் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், அவர் யாரையுமே பார்க்க மாட்டார். இப்போ இருக்கிற காவல்துறை தலைவர் இருக்கார்ல, பொதுமக்களுடைய பிரதிநிதிகள், இப்போ அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி, இப்போ நான் விவசாய சங்க மாநில தலைவர் அல்லது கட்சியினுடைய மாநில செயலாளர், யாரையுமே அவர் பார்க்க மாட்டார். இவர் பிறகு இப்போ இருக்கிற சங்கர் ஜிவால் அவர்கள், அதுக்கு முன்னாடி எத்தனையோ டிஜிபி இருந்திருக்காங்க, எத்தனையோ காவல்துறை சம்மந்தப்பட்ட புகார்களை, மனுக்களை நேரடியாக டிஜிபியை சந்தித்து கொடுத்து பேச்சிருக்கோம். அவங்களும் தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்துக்கு. ஆனால் இவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான மாநில அளவிலான இருக்கிற தலைவர்களையே சந்திப்பதில்லை. ஒரு முறை நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன், முதலே பேசி பிஏ கிட்ட பேசி அவர்கிட்ட போய் கேட்டு இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு அங்கே போய் காத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் பாட்டில் கிளம்பி போட்டார். வேற ஒரு அதிகாரி அனுப்பிச்சு இவர் உங்களை சந்திப்பாருன்னு சொல்லி இன்னொருத்தர் மூலமாக சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் போயிட்டார். அவர் ரொம்ப ரொம்ப கீழ்மட்ட ஒரு அதிகாரி, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி. நான் நான் வலியுறுத்த போன விஷயத்துக்கும் அவரால் அது தீர்வு காணுக்கு வாய்ப்பே கிடையாது. மனுவை வாங்கி திரும்பவும் அங்கே தான் கொடுப்பார் அவர். ஸோ இது எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவம். இது மாதிரி எல்லா தலைவர்களுக்குமே இந்த அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் காவல்துறை தலைவரை சந்திக்க முடியாது. முதலமைச்சரை நான் 10-20 தூரம் சந்திச்சிட்டேன் அந்த 3 வருஷத்தில். ஆனால் காவல்துறை தலைவரை சந்திச்சதில்லை. ஆமாம், இதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருக்குது. இது எப்படி சரியாக இருக்கும்? அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் என்கிற முறையில் இந்த மாதிரியான பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேஷனை பெறுவதும், அதை ஏற்றுக்காமல் போகலாம், நடவடிக்கை எடுங்க, அல்லது அதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ பிரதிநிதிகளை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இப்போ இருக்கிற காவல்துறை தலைவர் இருக்கார். அதனால் அவர்கிட்ட போய் நாங்கள் பார்க்க முடியாது.
அப்போ எங்களோட யார் சந்திக்க முடியுமோ அவர் மட்டம் வரைக்கும் தான் எங்களால் பேச முடியும். அதனால எஸ்பி மட்டத்தில் பேசியிருக்கோம். ஆமாம். ஒரு மாநில மாநாடு. ரெண்டாவது முதல் நாள் இரவு மறுக்கிற போது எப்படி நாங்கள் டிஜிபி பார்க்குறாதே வச்சுங்க. முதல் நாள் இரவு மறுக்கிற போது மறுநாள் மாலையில் பேரணி எப்படி அவர் நாங்கள். ஆனால் பேரணி நடந்தது. பேரணி நடக்கல. இதுதான் அந்த அணிவகுப்பு மட்டும் தான் நடந்தது. அணிவகுப்பு நடந்தது, வழக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய பைக் பேரணியும் நடத்தி இருக்கீங்க. பைக் பிரச்சாரம் கிராமங்களில் போய் வாகன பிரச்சாரம் மாநாட்டு பிரச்சாரம் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஒருவேளை லோக்கலில் அந்தந்த இன்ஸ்பெக்டர்ன்றதுனால அது முடிஞ்சு போச்சான்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எமர்ஜென்சின்ற வார்த்தைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எமர்ஜென்சி கொடுமைகளை ஃபேஸ் பண்ண கட்சி தான் திமுகவும் சிபிஎம்மும். எமர்ஜென்சி கருத்துரிமை மறுக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டு சொல்லணும்னா கொடுமைகளை எங்களுடைய தலைவர்கள் ஏராளமான பேர் மிசா கொடுமையில் உள்ளே இருந்திருக்காங்க. அவசர நிலை காலத்தில் ஜெயிலில் நாடு பூரா இருந்திருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தலைமறை வாழ்க்கை கடைபிடித்த சிறை வாழ்க்கை எல்லாம் தடை செய்யப்படுவது இந்த மாதிரி வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும்பொழுது இன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி தானே? இல்லை எக்ஸாகரேட் பண்ணோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை. போராடுகிற எல்லா பிரிவினருக்குமே அனுமதி மறுப்பு என்பதற்கு. போராடுகிற எல்லா பிரிவினருக்குமே எதிர்கட்சி போராடினாலும் நாங்கள் போராடினாலும் வேறு யார் போராடினாலும் அனுமதி மறுப்பு. அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. நாங்கள் பயன்படுத்தின வார்த்தை ஒன்றும் அதீதமானது கிடையாது. ஒரு அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு தொடர்ச்சியாக செயல்படுனா அதை வேற என்ன பேர் அழைக்கிறது? இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூக்கு அதிமுக மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தின இடங்கள் 85 தமிழ்நாடு முழுக்க. அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க, அது வேற விஷயம். சில பேர் அத்துமீறி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே அந்த மாணவர்களுக்கு கருப்பு பட்டையெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணி அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு வின் சிச்சுவேஷன் மாதிரி தானே. வழக்கு போடுறதுனுடைய நோக்கம் என்ன? அச்சுறுத்துறது, மிரட்டுறது. மீறி போராடம் தான் உங்க மேலே வழக்கு போடுவேன். நான் என்ன சொல்கிறேன், அது என்னுடைய அடிப்படை உரிமைன்றேன். ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான். இது என்னுடைய பேசிக் ரைட்ஸு. பேசிக் ரைட்ஸை எப்படி ஒரு ஆளுங்கட்சி அதை மறுக்க முடியும்? இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி சார். ஆளுநர் RN ரவியுடைய செயல்பாடுகள் உங்கள் மாநாட்டிலேயே கூட பலர் பேசியிருப்பாங்க. அதாவது இந்த திமுக அரசு என்பது பாஜகவுடைய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து பெரிய அளவுக்கு போராடக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இப்போ பினராயி விஜயனாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், MK ஸ்டாலின் ஆகட்டும், பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு சிபிஎம்மும் இந்திய அளவிலேயே இது மாதிரி ஒரு ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிச்சிட்டு வர்றது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த மாதிரி சில முரண்பாடுகள் விஷயங்கள் இப்போ சாம்சங்கில் வந்துச்சு, இப்போ இந்த மாநாட்டில் பேசின பேச்சுக்கள் இதெல்லாமே வந்துச்சு. இருந்தாலும் திமுகவோட இருக்கக்கூடிய அந்த உறவு என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிச்சுவேஷன்? மத்திய அரசில் பிஜேபி ஒரு வலுவாக மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலையில் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அவங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் அவங்களுடைய வகுப்புவாத மதவெறி நடவடிக்கையில் அவங்க ஒன்றும் குறைச்சிக்கல. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மீதான பாகுபாடான அணுகுமுறையை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. நேரடியாக அவங்களால் ஆட்சி நடத்த முடியலன்றதுக்காக ஆளுநர்கள் மூலமாக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிற வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிஜேபியை எதிர்த்த போராட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் திமுகவினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. திமுகவுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதோ, பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழகத்தை நிலைநிறுத்துவது என்பது சாத்தியமில்லை. ஸோ அந்த முறையில் திமுகவினுடைய அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து நிற்கிறது, உறுதியாக நிற்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு விரோதமான அல்லது அவர்கள் கொடுத்த தேர்தல் கால வாக்குறுதி பலவற்றை இன்னும் சிலவற்றை நிறைவேற்றிருக்காங்க, பலவற்றை நிறைவேற்றாமல் இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது ஆட்சி. இந்த 1 வருஷத்துக்குள்ளே மீதி இருக்கிறதையும் மொத்தத்தையும் நிறைவேற்றுவாங்களான்னு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது, இப்போயாவது நிறைவேற்று. ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி அது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்ல.
நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுகின்ற முறையில் தான் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவு மக்களும் அந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதை அவங்க செய்வது என்பது தான் 26 தேர்தலுக்கு அவங்களுக்கே நல்லது. இல்லைன்னா மக்களுடைய அதிருப்தி திமுகவுக்கு எதிராக போகும். ஆகவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் வற்புறுத்துறேன். நீங்கள் திமுகவுடைய ரோலையும் சொன்னீங்க பாஜகவுக்கு எதிராக. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திமுக அரசுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி இட போடுறீங்க? இல்லை, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய வகுப்புவாத மதவெறி, மாநில அதிகாரங்கள் பறிப்பு, அரசியல் சாசனுக்கு விரோதமான நடவடிக்கை, இது போன்ற பிரச்சனைகளில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதே நேரத்தில் பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய அதே நவ தாராளமய கொள்கையை அவங்க இங்கே அமல்படுத்துகிறாங்க. அதனுடைய விளைவு தான் நிரந்தர பணி என்பதே இப்போ கிட்டத்தட்ட நிரந்தர பணிக்கு ஆள் எடுப்பது என்பதே இல்லாமல் அவுட் சோர்சிங், வெளிமுகமை விடுறது, கான்ட்ராக்ட் விடுறது, அல்லது தொகுப்பு ஊதிய மதிப்பூதியத்தில் ஆள் எடுக்கிறது, நிரந்தர பணின்ற ஒன்றே இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கவர்மெண்ட்டில் சில ஆயிரம் பேத்துக்கு போட்டதாக அவங்க சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் காலி பணியிடங்களுக்கு இவங்க போட்டிருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. பெரிய இடைவெளி என்பது இருக்குது. ஸோ இது பூராமே அந்த நவதாராளமய கொள்கையினுடைய ஒரு விளைவு தான். அதனுடைய ஒரு பகுதி தான் சாம்சங். அந்நிய மூலதனம் வர்றதுலையோ அந்நிய முதலாளிகள் இங்கே தொழில் துவங்குறதுலையோ எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ இருக்கிற உலகமய சூழலில் அது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய முதலாளிகள் யாராக இருந்தாலும் இந்தியாவுடைய தொழிற்சங்க சட்டங்களையும் தொழிலாளர் நல சட்டங்களையும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்தந்த மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தலைன்னா நம்ம நாட்டு தொழிலாளிகள் தான் கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கும் பொருளாதார இழப்புக்கும் ஆளாவார்கள். நாங்கள் அதை ஏற்கல. இப்போ வர்றவனை எங்கள் தொழிலாளிகள் உரிமைகளை மதித்து நடந்துக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறான், நஷ்டம் படுறதுக்கு அங்கேருந்து வரான். இப்போ கிட்டத்தட்ட அவன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க சாம்சங். அந்த 37 நாள் போராட்டத்தில் 800 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் அந்த வேலையை நிறுத்ததுனால. அப்படின்னா எவ்வளோ லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம நாட்டு தொழிலாளிகளும் பாதுகாக்கப்படணும், புதிய வேலை வாய்ப்புகள் வரணும், புதிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சங்கம் சேருவது என்பது அடிப்படை உரிமை. சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்தினுடைய கடமை. அந்த கடமை அவர்கள் செய்யவில்லை என்பது தான் அந்த போராட்டம். அப்புறம் ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் தலையிட்டார், உத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு. ஏன்னா அவன் 3வது நபரே வரக்கூடாது, வெளிநபர்களோடு நாங்கள் பேச மாட்டோம், சிஐடியை ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக சாம்சங் நிர்வாகம் இருந்தபோது நாங்கள் முதலமைச்சர் தலையிட்டு ஒரு உத்தரப்பு கூட்டம் என்பது நடைபெற்றது. அதில் முதலமைச்சருடைய முன்முயற்சி பாராட்டத்தக்கது. அவர் எடுத்துக்கொண்ட முயற்சினால தான் அந்த பேச்சுவார்த்தையே நடந்தது. இப்போ இன்றைக்கு திரும்ப பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு, ஒரு ஊதிய ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த சங்கப்பதிவு என்பது உயர்நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு நிலுவையில் இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒரு அனைத்து தொழிலாளிகளுக்கும் ஒரு 9,000 ரூபா ஊதிய உயர்வு, 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் என்பது இன்றைக்கு ஆகிருக்கு. இதே சிஐடி சங்கத்தோடு தான் அவர் போட்டிருக்காரு சாம்சங் முதலாளி. ஸோ ஒரு முன்னேற்றம் என்பது போட்டிருக்கு. ஆனால் அதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கிற விலை ரொம்ப ஜாஸ்தி. கடுமையான அடக்குமுறை, ஏஎஸ் போன்ற பெரிய தொழிற்சங்க தலைவர்கள் கைது, தொழிலாளிகளை ஒன்று கூட விடாமல் காவல்துறை, காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை நடந்து கொண்டது, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஸோ விமர்சனங்கள் திமுக அரசு மீது நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் இந்த பெஸ்ட் ஆப்ஷன் திமுக தான் அப்படின்றதா உங்களுடைய எதிர்கால திட்டமாக இருக்குமா? இல்லை, இப்போ எங்களுடைய இந்த மாதிரி அதான் இப்போ நான் ஒன்று சொல்கிறது, ஒன்று தேர்தல் காலத்தில் மிச்சம் இருக்கிற வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றணும், அவங்க கொடுத்த வாக்குறுதியை. இந்த மாதிரி ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவது என்பது ஏற்க முடியாது. ஜனநாயக உரிமைகளை, மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் அங்கீகரிக்கப்படணும். காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறைகள், அடக்குமுறைகள் அதெல்லாம் நிறுத்தப்படணும். அவங்கள மக்களை அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிங்க. இது போன்ற விஷயங்களில் அவங்களுடைய கொள்கையில், அணுகுமுறையில், அரசனுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அந்த மாற்றம் வர வேண்டும் என்பதையும் இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் என்னைக்கு அழைக்கிறாரு, ஒரு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சந்திக்கலாம். முதலமைச்சரை சந்தித்து இது பூராத்தையும் நாங்கள் நேரடியாக பேசுவது என்பது இப்போது ஏதோ சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் பெரிய முரண்பாடும் அல்லது ஏதோ ஒரு அணி சேர்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது மாதிரியான ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் சர்ச்சை கிளம்பியிருக்கு. ஸோ அது இப்போ பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கோரிக்கை அல்லது நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது இந்த அடிப்படையிலானதான். அதை அவங்க இப்படி கேள்வி எழுப்புறதே என்ன சொல்கிறது, என்னமோ அது போட்டுதாங்களே தலைப்பு, தோழமைக்கு இலக்கணமா
அப்படின்ற மாதிரியில் அவங்க கேட்டிருந்தாங்க. தோழமை இருக்கிறதுனால தான் நாங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தால் அதனுடைய அணுகுமுறை வேறு. எதுக்கு நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து பேச போகிறேன்? முதலமைச்சரை சந்தித்து பேசுறதுன்னு நாங்கள் முடிவெடுத்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அது எதனால்? தோழமை தொடர்றதுனால தான் நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம். தோழமை தொடர்வதுனா எங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். எத்தனையோ இதே மாநிலத்தில் எத்தனையோ அடக்குமுறைகளையும் எத்தனையோ முதலமைச்சரையும் சந்தித்த கட்சி தான் மார்க்சிஸ்ட் கட்சி. அதனால் அது தொடர வேண்டும். அதே நேரத்தில் இந்த அணுகுமுறையில் ஒரு மாறுதல் வேண்டும் என்பதை தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வற்புறுத்தோம். இல்லை, இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் ஒரு அங்கமாக வந்து ஒரு பெரிய ட்ராவலை பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் தான் அதை வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அகில இந்திய எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தா கூட தமிழ்நாடோட எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கூட்டணி வந்து 2026க்கு போகும்போது இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா, இந்த கூட்டணி சிதறாமல் இருக்குமா, இந்த கூட்டணி வந்து அப்படியே சேஃபாக ட்ராவல் பண்ணி 2026 தேர்தலுக்கு போகுமா, இல்லை இதில் உடைப்புகள் பிளவு இது மாதிரி விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்ன பட்டியலிட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நிரந்தர பணிகள் என்பது நேற்று முந்தா நாள் உருவாக்கினது. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து படிப்படியாக உருவாக்கப்பட்டது. இப்போ மக்கள் தொகை 8 கோடி ஆச்சு தமிழ்நாட்டில். ஆனால் பணியிடங்களை குறைக்கிறாங்க. எப்படி நிர்வாகம் நடக்கும்? இன்றைக்கி இவங்க ஆளுங்கட்சி இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒருத்தர் வரலாம். பட் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை கை வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் அவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் அதை தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த அணி தொடையாமல் இருக்கணும், ஒரு திரும்பவும் திமுக வந்து ஆட்சிக்கு வரணும் என்பது எங்களை விட அவங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. எங்களை விட பொறுப்பு அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். தோழமை கட்சிகள் வந்து அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, நிறைய கேள்விகளை வந்து திமுகவை நோக்கி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எதிர்முகாமுக்கு வந்து ஒரு பெரிய தீனியாக அமையுது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தானே முன்வைக்கப்படுது. இப்போ இல்லை, ஒரு சம்பவம் நடந்தால் அதன் மீது கருத்தை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஃபஸ்ட்டு போய் போராட்டத்தை ஈடுபட்டது எங்களுடைய எஸ்எஃப்ஐ மாதர் சங்கம், இந்த இவங்க தான். அப்புறம் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு தானாக முன் வந்து வழக்கு எடுத்தாங்க. இப்போ 3 IPS அதிகாரிகள் தலைமையில் ஒரு சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் குழு போட்டு அது இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது ஓரளவுக்கு நல்ல முறையில் போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா FIR லீக் ஆகுது. அது பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட வழக்குகளில் இந்த மாதிரி FIR லீக் ஆகிறது என்பது பாலியல் வன்கொடுமையை விட ரொம்ப மோசமான ஒரு கொடுமை. இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் வந்து வழக்கு இந்த மாதிரிலாம் வந்து புகார் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் அம்பலப்படுத்துவோம், நடந்தால் நீ பாட்டில் மூடி மறைச்சிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் டெக்னிக்கல் லீக்கு நான் என்ன வந்து சொல்லிடுச்சு. இல்லை, டெக்னிக்கல் லீக்னா BNS சட்டம் வந்து ஜூலைலேருந்து அமுலில் இருக்குது. கடந்த 6 மாத காலமாக எதுவுமே லீக் ஆகலை. திடீர்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் மட்டும் எப்படி லீக் ஆகுது? இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம். இதை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி லீக்? பத்திரிகையாளர்கள் உட்பட ஒரு அது வந்து ஒருவேளை மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு, மத்திய அரசு தானே ஏஜென்சி தானே சொல்லுது. அது அதான் அவங்க எங்க கிட்ட இருந்தா லீக் ஆச்சு. அதான் சொல்றான்ல, அவன் யாரு, லீக் பண்ணவன் யாரு, அவன் மேல நடவடிக்கை எடு, அதை உட்பட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது. சூப்பர். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. உச்சநீதிமன்றமே தலையிட்டு தீர்ப்புகள் வழங்கியிருக்கு. அது முறையாக கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருது. மீறி பத்திரிகைகள் ஊடகங்களில் பேர் வந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் ஏற்கனவே இருக்குது. துணிஞ்சு எப்படி FIR வெளியிடுறான்? இந்த சோசியல் மீடியாவில் பூரா அது வருது. கொஞ்சம் ஒருத்தனுக்கு கூட ஒரு பெண்ணை பற்றி இப்படி நம்ம வெளியிடுறோமேன்னு குறைஞ்சபட்ச ஒரு அறிவு கூட கிடையாது. அது லீக் ஆனதே இருக்கட்டுங்க, இவங்க எப்படி எடுத்து இணையத்திலையும் சோசியல் மீடியாவிலையும் எப்படி வெளியிடறான்? இவனுக்கு தோண வேணாமா? கரெக்ட். ரோட்ல கிடக்கிறதாவே இருக்கட்டும், அது ஒரு துப்பாக்கி, அது ஒரு வெடிகுண்டு, ரோட்ல கிடக்கிறதாவே இருந்தாலும் அது ஒரு வெடிகுண்டு. நீங்க பாட சுடுவீங்களா? கரெக்ட். அது நல்ல கேள்வி. அந்த மாதிரி இந்த மாதிரி அரசுக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்கள்ல ரியாக்ட் பண்றது என்பது சரி. போக்குகளை திருத்தி கொள்ளாவிட்டால் திமுக வந்து 2026 தேர்தலில் வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா? உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? இல்லை, அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்களே நிறைவேற்றலைன்ற இதில் அதிருப்தியில் கடுமையான ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. ஆசிரியர், அரசு ஊழியர், இந்த மாதிரி ஒரு தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அரசு ஊழியர், ஆசிரியர், அதே மாதிரி விவசாயத்திலே அதிருப்தி இருக்கு. இப்போ நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நெல்லுக்கு 2500 தராங்க, கரும்புக்கு 4000 தராங்க டன்னுக்கு. இப்படிலாம் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. ஆனால் அவங்க என்ன வெளியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா,
அமைச்சர்கள் மற்றவங்கலாம் நாங்கள் 95% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இன்னும் சில பேர் 99% நிறைவேற்ற இன்னும் ஒரு வருஷம் என்ன செய்யறது தெரியலன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் 505 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 2021 அந்த தேர்தல் அறிக்கை வந்து வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 505 வாக்குறுதிகள் அதில் இருக்குது. அதில் பெரும்பகுதியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலைமை என்பது தான் இருக்குது. சொல்லாதையும் செஞ்சுருக்காங்க. அவங்க அதையும் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னதையும் செஞ்சுருக்கோம், சொல்லாதையும் செஞ்சதுக்கு ரொம்ப வரவேற்பு, மகிழ்ச்சி. சொன்னதை செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இல்லைன்னா மக்களுடைய அதிருப்திக்கு அரசு ஆளாகும், அரசுக்கு கெட்ட பேர் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் ஒரு மாறுதல் என்பது தேவை. இதெல்லாம் சேர்த்துக்க அவங்க உடனே நிதி பிரச்சனை போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. உடனே மத்திய அரசு நிதி தரல. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், இப்போ இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் தேவையில்லை, இருக்கிற ஐபிசியே போதும்னு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. இதுக்கு என்ன நிதி நெருக்கடி பிரச்சனை இருக்கு? நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலையே, அதுக்கு பிறகு ஏராளமான சாதி ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. ரெண்டாவது, அவங்க முதலாளித்துவ கட்சி, நாங்கள் தொழிலாளி வர்க்க கட்சி. தொழிலாளி வர்க்கம் உழைப்பாளி மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு வேறுபட்ட நிலைப்பாடு எடுப்பது என்பது தவிர்க்க முடியாது. எங்கள் வர்க்கம் சார்ந்து எங்கள் மக்கள் சார்ந்தானே நாங்கள் கோரிக்கை வைப்போம், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வந்து முன்னெடுப்போம். திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் கிடையாது நாங்கள். திமுக அரசாங்கம் நல்லது பண்ணிச்சுன்னா அதுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் பண்ணுது, கெட்டது பண்ணுதுன்னா அதுக்கெல்லாம் தோழமை கட்சி பொறுப்பும் பல பேர் பேசிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க, முன்னாடி மாதிரி இல்லை இப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் போராட்டத்துலாம் எங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க. நான் போராட்டத்தில் என்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நாங்கள் அப்படி இல்லை, அவங்களுடைய இது வேறு, எங்களுடைய இது வேறு. ஒரு குறிப்பிட்ட பேரில் அப்போ வந்து அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திலேருந்து அப்புறப்படுத்தணும், ஒரு புதிய அரசாங்கம் வரணும், அந்த முறையில் ஒரு தொகுதி உடன்பாடு என்பது செய்து கொண்டு போட்டியிட்டோம். அவங்க பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்காங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அது பஸ் பயணமாக இருக்கட்டும், அல்லது 1000 ரூபா உதவித்தொகையாக இருக்கட்டும், பெண் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000, இந்த மாதிரி நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. 10 பைசா இல்லாமல் பெண்கள் வந்து பஸ்ஸில் ஏறி எங்கே வேணாலும் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலான்றது எவ்வளோ பெரிய விஷயம். கோச்சிக்கிட்டு போகணுன்னா கூட 10 ரூபா வேணும். முதல்ல பொண்ணு வீட்டிலேருந்து புருஷங்கிட்ட கோச்சிட்டு போகணுன்னா கூட அவன் பாட்டிலேருந்து தான் 10 ரூபா எடுக்கணும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் நல்ல விஷயம். நான் வந்து அது மாதிரி எதுவுமே இது பண்ணலன்னு சொல்ல, நல்ல விஷயம். அதேமாதிரி பெத்த அப்பா கூட மாதம் பொம்பளை பிள்ளைக்கு 1000 ரூபா தரமாட்டான். பெத்த அப்பவும் தருவானா? எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு காசுன்னு கேட்பான். ஆமாம். ஆனால் அவங்க மாதம் 1000 ரூபா பேங்கில் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து அதில் இது பண்ணல. இப்போ விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு தொடர்ந்து போடுறாங்க. எங்களை போன்ற விவசாய சங்க தலைவர்கள் அழைத்து கருத்து கேட்டு அந்த பட்ஜெட் என்பது தயாரிக்கப்படுது. இப்படி பல வரவேற்கத்தக்க நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் அதே நேரத்தில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவது எங்களுடைய தார்மீக கடமை. ஆனால் அதை வந்து ஏதோ அரசுக்கு எதிரான எங்களுடைய ஒரு நடவடிக்கையாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறான புரிதல் என்பதை விளக்கிறதுக்காக தான் போகிறோம். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் பல பிரச்சனைகளை, கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய தளங்களில், கூட்டங்களில் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதை நிறைவேற்றுறதுக்கு முன்வாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சில அமைச்சர்கள் கேட்கறது தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியல. நன்றி சார். இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரும் இன்றி கெடும். அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த பேட்டியோட சாராம்சமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அதுதான் தோழமைக்கான இலக்கணமாகவும் இருக்கும். நம்மளோட இருக்கிற நண்பர்கள் தவறு செய்கிற போது அல்லது உரிய முறையில் அவங்க இது பண்ணாத போது அதை எடுத்துரைக்கிறது என்பது உண்மையான தோழமைக்கு அதுதான் இலக்கணம். இது தோழமைக்கு இலக்கணமான அவங்க கேட்டாங்க, அதுதான் தோழமைக்கு இலக்கணம். தேங்க்யூ. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.